பாப்பாவோட பர்த்டேயை ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு வீட்லேயே சிம்பிளாக கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தாங்க எங்கள் பிளானு. டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அதனால பலூனு, இந்த ரவுண்ட் ரிங்கு, லைட்டு, ஸ்க்ரீனு எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸ்க்ரீன் மட்டும் லாஸ்ட் டைமில் வரலைங்க. என்னோடய ஷாலை வச்சு ஏதாச்சும் டிசைன் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஒரு ஷால் பத்தில், அதனால் 2 ஷால் போட்டுட்டோம். ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு டிசைன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பலூன் வந்து நான் நிறையாவே வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் பாரதியும் வாங்கிட்டு வந்தா. ஆனால் அதில் ஒயிட் கலர் பலூன் வந்து நிறைய வெடிச்சிருச்சுங்க. அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கோல்டன் கலர் பலூனையும் நடுவில் வச்சுட்டோம். அதுவுமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்றது தாங்க எங்கள் ஐடியா. அதனால் ஒரு 3 மணி அப்படின்னும் போதெல்லாம் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்த டைம், இருந்தாலும் வெயில் இருந்துச்சு. அதனால தான் பலூன்லாம் சீக்கிரம் வெடிச்சிச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த வெயிலையும் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஜாலியாக பேசிட்டு பாப்பாவும் செமையாக என்ஜாய் பண்ணால். பலூன்லாம் பார்த்தோன்னா அவளும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. காற்றடிச்சா அந்த ரிங்கு வந்து பின்னாடி போய் சாயுதுங்க, கொஞ்சம் வெயிட் தாங்காமல். அதுக்காக செங்கல்லாம் வச்சு நாங்கள் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் சரத்து வந்து ஒரு கயிறு போட்டு பின்னாடி கட்டிட்டாரு. அதனால் ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு. சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு. நான் கூட ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ரொம்ப சீக்கிரமே ஆரம்பித்தோம். ஆனால் எல்லோரும் இருக்கவும் வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. லைட் மட்டும் இன்னும் போடணும். கை பிடிக்கடா, அம்மாவா அப்பாவா கையை பிடிக்கணும்ல. 6 மணிக்கெல்லாம் கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்றது தாங்க யோசிச்சிருந்தோம். ஆனால் ஒரு 7-7:30 ஆயிடுச்சு நாங்கள் ரெடி ஆகிறதுக்கும் மற்றவங்களாம் வரதுக்கும். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கங்கே குத்துற மாதிரியோ இல்லை ரொம்ப வெயிட்டாக அப்படியெல்லாம் நாங்கள் வாங்கலை. அந்த ட்ரெஸ்ஸில் ஒயிட் இருந்ததுனால நாங்களும் ஒயிட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு நானும் பாரதி, சரத்து, மணி கூட ஒயிட்டு தான் போட்டிருந்தான். பார்க்குறதுக்கே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கேக் வந்து பாப்பா கட் பண்ணுறதுக்காக 2 kg வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் ரெயின்போ தீமில். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தனியாக வாங்கியிருந்தாங்க. அது கூடயே எக் பப்ஸ், அப்புறம் ஜூஸு இதெல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். அம்மா அப்பா வந்து கோல்டில் குட்டியாக ஒரு கம்மல், பாரதி வந்து கோல்டு காயின் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமு, ட்ரெஸ்ஸு, பொம்மை இதெல்லாம் சில பேர் கொடுத்தாங்கங்க. கிஃப்டெல்லாம் அங்கேயே ஓப்பன் பண்ணி பொம்மையை வச்சு பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. கிராமத்துலலாம் மோஸ்ட்லி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட மொய் வைக்கிற மாதிரி எல்லோரும் காசு தாங்க தருவாங்க. கேக்குமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. டெக்கரேஷனும் நாங்கள் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. மொத்தத்தில் பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிம்பிளாக சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. டாட்டா.